சார், முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்துவிட சொல்லியும் திறந்துவிட முடியாதுன்னு முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். அவர் ஓடுறாரு, நதிநீர் ஓட மாட்டேது, அவர் ஓடுறாருங்க. நாங்க என்ன செய்யறது? போகாம இருக்க முடியாது, அதுக்காக போறாரு. துணிச்சல் எல்லாம் கிடையாது. அங்க போய் வாய் திறப்பாரா, திறக்காம அவர் சொல்றதா மண்டையாட்டிட்டு வருவாரா அப்படிங்கிற. ஏன்னா தமிழ்நாட்டு விஷயங்கள்லயே அவர் எதுலையுமே வாய் திறக்கல. பிரதமரை எல்லாரும் அனைத்து கட்சியும் சேர்ந்து போய் பிரதமரை போய் சந்திச்சு வலியுறுத்துறது தான் சரியானதை தவிர, நான் தண்ணி தரமாட்டேன்னு சொல்றவரை போயிட்டு ஒரு நம்மளுடைய சிஎம் போய். ஆனால் இன்றைக்கு ஜோசப் விஜய் போய் நான் பேசுறேன்னு சொன்னால் இது மிகப்பெரிய தமிழக தனிக்குழுவு. சிஎம்க்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதை ஒருவேளை தெரியாம இருக்கா என்னன்றதே ஒண்ணுமே புரியல. காவிரி திறந்தா மட்டும்தான் இங்கே தமிழகத்தில் எல்லா ஆற்றுலையுமே தண்ணி. இப்போ ஆற்றுல ஆடிப்பெருக்கு, இந்த ஆடிப்பெருக்கு வருது. இந்த ஆடிப்பெருக்குன்றதே மிகப்பெரிய கோலாகண்டமாக கொண்ட ஒரு மரபு இருக்குங்க. அந்த மரபையே இன்னைக்கு ஆற்றுப்புற சாக்கடை போய் கிடக்கு. அதாவது இது ஒரு விசித்திரமான விஷயமா இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் அவர் போய் அங்கே பேசினார்னா அன்னைக்கு நமக்கு சட்ட ரீதியான இத்தனை வலிமைகள் நமக்கு இல்லை. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்போ இல்லை உச்சநீதிமன்றத்தை காவிரி நீர் உரிமை தொடர்பான தீர்ப்போலாம் அன்றைக்கி இல்லை. அன்றைக்கி போய் பேசினாங்க. இன்றைக்கி இவ்வளோ வலிமையான சட்ட ரீதியான ஆதாரங்கள் நம்ம வச்சுக்கிட்டு போய் பேசுகிறோங்கிறது, அப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் என்னாகும்ன்ற கேள்விக்குறி ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு முதல்வராக இருக்கவர், அந்த ஆட்சியாளராக இருக்கவங்க சிந்திச்சு இந்த மாதிரியான நமக்கு சட்ட ரீதியாக எந்த பின்னடைவும் ஏற்படாத வகையில் அது அங்கே போகிறதுனால மட்டும் நமக்கு வெற்றி கிடச்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. விவசாய சங்கத்தை கூட்ட சொல்லி சொல்கிறாங்க. அதுபடி அவர் பொதுவாகவே அவர் முதலமைச்சராக இருக்கார், வாய் திறக்காத முதலமைச்சராக இருக்கிறார். அவர் நம்ம நாட்டின் பிரதமரை பின்பற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் மாதிரி தான் தெரியுது. அதே போல் மேகதாது விஷயத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் தமிழர்களுக்கு துரோகம் இழைக்குது. மாணிக்க தாகூர் காங்கிரஸ் தலைவர் மாணிக்க தாகூர் சொல்கிறாரு, பிஜேபி பிரதமர் என்ன முடிவு எடுக்கிறார்? பிரதமர் முடிவு எடுக்க டிகே சிவகுமார் என்ன முடிவு எடுக்கிறாரு? நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய கமிட்டி தலைவராக வந்துட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு அமைச்சரவையிலே இருக்கிறீங்க. கர்நாடகத்தினுடைய அரசு உங்களுடைய அரசு தான். இன்றைக்கி உங்களுடைய டிகே சிவகுமார் தான் இங்கே முதலமைச்சராக இருக்கிறாரு. இங்கேயும் தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன ஸ்டாண்டு? காங்கிரஸ் மேகதாது விஷயத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? காவிரி நதிநீர் பங்கீடுல என்ன விஷயம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல் தெளிவு கொடுத்தீங்க. நீங்கள் அடுத்தவனை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே தோழர் எல்லாமே நகைச்சுவையாக இருக்குது. அன்புமணி பேட்டி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் காங்கிரஸ் நதிநீர் விடயத்தில் ராகுல் குரல் கொடுத்துட்டா நான் என்டிஏவில் வெளியேறினார். அப்போ என்டிஏ கூட்டணின்னா பிஜேபி இதுக்கு சாதகமாக இருக்கா? அவர் அன்புமணி பேசுகிறதுமே ஒரு நகைச்சுவையாக இருக்குது. நீங்கள் இவர்கள் நம்ம அரசியல்வாதிகள் பச்சை சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறார்கள். மக்கள் வேளாண்குடி மக்கள் ஒன்று சேர்ந்து இது போராடாமல் தீர்வு இல்லை. மக்கள் போராட்டம் ஒன்றுதான் நம்ம உரிமைகளை பாதுகாப்பதற்கான கேடயம். அரசியல்வாதிகள் நம்பகத்தன்மை அற்றவர்களாக மாறி வருகிறார்கள். எல்லா அரசியல்வாதிகளுமே நம்ம இந்த மக்களுமே இருக்கிற அரசியல்வாதிகள் நம்பாமல் புதிய அரசை ஒன்று உருவாக்கணும்னு போட்டாங்க. அவரும் வாய் திறக்காத முதல்வராக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடியோ ஸ்டாலினோ கூட தொடர்ந்து இது குறித்து வெளிப்படையாக பேசல. அவர்கள் பேசினார்கள். ஓரளவு அந்த திராவிட இயக்கங்கள் நம்முடைய காவிரி நதிநீர் இதில் பெரியார் முல்லை பெரியார் விடயத்தில் நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கு ஓரளவு சட்ட ரீதியாக அவங்க போராடினாங்க. அதை அதில் மாநில உரிமையில விட்டு கொடுக்காம தான் இருந்தாங்க. போராடினாலும் என்ன இருந்தாலும் ஒன்றிய அரசுடைய வலிமைக்கு எதிராக மாநில அரசுடைய வலிமை எவ்வளோ இருக்குமோ அவ்வளவுலாம் போராட முடியும். அதில் இந்த இவர்களுடைய போராட்டம் பத்தலை, நமக்கு உரிமைகளை பத்தலைன்னு சொல்லித்தான் மக்கள் புதுசாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அவர் வாயை திறக்க மாட்டாரு, ஊடகங்களை சந்திக்க மாட்டார். ஊடகங்களை சந்திக்காத எப்படி அரசுடைய கொள்கையை மக்கள் புரிஞ்சுக்கிற முடியும், எப்படி பண்ண முடியும்ன்றது அது பெரிய கேள்வி கணியாக தான் இருக்குது. புஷி ஆனந்திட்ட கேட்குறாங்க, அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, ஓடுறாரு. செய்தியாளர்கள் அவர் தான் அந்த இலாக்காவுடைய அமைச்சர், அவர் கீழே தான் இருக்குது. அவர் ஓடுறாரு. நதிநீர் ஓட மாட்டேது, அவர் ஓடுறாருங்க. நாங்கள் என்ன செய்யறது? அமைச்சர் தான் ஓடுறாரு, நதிநீர் ஓட மாட்டேது தமிழ்நாட்டில். அதனால் நதிநீரை ஓட வைப்பதற்காக நீர்வளத்துறை அமைச்சர் செயல்படணும்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். எம்ஜிஆர் படையில் போய் அங்கே பேசுகின்றது எப்படி துணிச்சலா? துணிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. முன்னாடி காங்கிரஸ் இவங்க அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இருக்குது, தமிழ்நாடு அமைச்சரவையில். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருக்கின்ற கர்நாடகா இதுக்கு இணங்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்நாடக அரசு ஒருபோதும் இணங்கியது இல்லை. மேகதாது அணையாக இருக்கட்டும், காவிரியில் தண்ணி திறந்து விடுறதாக இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையும் ஜூன் 12 தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டு விவசாய பெருமக்கள் போராடின பின்னாடி தான் தமிழ்நாடு அரசும் கத்தும்,
கர்நாடக அரசும் ஏதோ அந்த நேரத்தில் மழை பெய்யும், நீர் திறக்க வேண்டிய அவசியம் ஏற்படும், திறந்து விடுவாங்க. இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. உருப்படியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக திறந்ததாக இல்லை எந்த ஒரு அரசு ஆட்சி ஆளும் பொழுதும் கூட. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற தாவேக அரசினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்களும் சொல்கிறாங்க, நான் போய் நேரடியாக பார்த்துட்றேன் அப்படின்னு. நேரடியாக வரேன்னு சொல்லிட்டாரு, போகாமல் இருக்க முடியாது, அதுக்காக போகிறாரு. துணிச்சல்லாம் கிடையாது. அங்கே போய் வாய் திறப்பாரா, திறக்காமல் அவர் சொல்கிறதா மண்டையாட்டிட்டு வருவாரா அப்படிங்கிற, ஏன்னா தமிழ்நாட்டு விஷயங்கள்லேயே அவர் எதுலேயுமே வாய் திறக்கலை. அப்போ அதுலேயும் வாய் திறப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. மேகதாது அணைங்கிறது வந்து கட்டக்கூடாது அப்படிங்கிறதாக கடந்த பல வருடங்களாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெறுவதற்காக கடந்த ஆட்சியில் இருந்த ஓரளவு இருந்த விஷயங்கள் கூட இந்த ஆட்சியில் முழுக்க முழுக்க மழுங்கடிக்கப்பட்டிருக்குது. எந்த விஷயங்களுக்கும் வந்து எதிரான ஒரு நடவடிக்கையே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு நிர்மல்குமார். வந்து பேட்டி அளிக்கும் பொழுது அமைச்சர் வந்து அப்படி தான் சொல்கிறாரு, நாங்கள் அதெல்லாம் வந்து எதுவும் விட்டு கொடுத்துடலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்தே மாதரம் முதல் இடத்துல இருக்குது, தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அந்தந்த மொழியில் அந்தந்த மாநிலங்களில் அவங்க தான் முதன்மையானவர்கள். ஆனால் எல்லா இடங்கள்லையும் பாருங்களேன், பொது நிறுவனங்களில் கூட எந்த மாநிலத்தினுடைய மொழியோ அந்த மாநிலத்தினுடைய மொழி முதலில் பொறிக்கப்பட வேண்டும். அதுதான் நியதி, அதுதான் அரசமைப்பு சட்டம். ஆனால் இங்கே வந்து பாடுறப்ப மட்டும் வர்றாங்க, அதுக்கு ஒரு சப்பக்கிட்ட கட்டிக்கிறாங்க. ஒன்றிய அதிகாரிகள் வராங்க, ஒன்றிய அமைச்சர்கள் வராங்க, அதனால் அவங்க வரும் பொழுது வந்தே மாதரம் முதல்ல பாடப்படுது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. யார் வந்தாலும் சரி, அமெரிக்காக்காரங்க வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படணும். அதுதான் நியதி. அது இல்லாமல் செய்வது, அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுவது என்பது தமிழ்நாட்டு மக்களை மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கு அடகு வைக்கக்கூடிய ஒரு பெரிய மாபாதக செயலை தான் தமிழ்நாடு அரசு செஞ்சிட்ருக்குது. தமிழ்நாட்டு விவசாயிகள் நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு கூட தயங்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்து முதுகெலும்பற்றவர்கள் அல்ல, முதுகெலும்பு உள்ளவர்கள். எனவே அவர்கள் தமிழ்நாட்டு மையத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதை போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நடந்துகிட்ருக்காரு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அதை துணிச்சல் அப்படி இப்படின்னு சொல்லலாம். போயிட்டு வந்த பின்னாடி தான் பார்க்கணும் அவர் என்னவா இருக்கார் அப்படின்னு. வாயை திறந்தாரா, திறக்கலையான்னு. முன்னாடி வந்து ஒரு பிள்ளை செத்து கிடக்கிறப்ப கூட வாய் திறக்க மாட்டேன்றாரு. அங்கே போய் என்னத்தை வாய் திறக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. அதனால் இதில் நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு வேளை சொன்ன வாக்குக்காக போய் இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வர்றதுக்காக கூட இருக்கலாம். அவருடைய பயணம் என்பது அப்படித்தான் இருக்கின்றது என்று நான் பார்க்கிறேன். மேகதாது சம்மந்தமாக இப்போ வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. குஷியானந்த் கேட்டதுக்கு வந்து அது பதில் சொல்லாமல் போயிட்டு இருக்கா பத்தியாக. குஷியாந்து ஓடுறதை பார்த்து நம்ம பார்க்குறோம்னா விஜயா தான் சொல்கிறாரு. விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒன்றிய அரசுகிட்ட இங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பேசணுன்றாரு. இவர் எப்படி வந்து வளர்ச்சியை பற்றி பேசுவார்னு தெரில. அகிம்சை வழியில் நான் வந்து ஒன்றிய அரசுகிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொல்கிற இவர் தரையில் ஒன்றும் திரையில் ஒன்றுன்ற மாதிரி வாழ்கிறாரு. இவருடைய பொய் பிராடு எல்லாமே நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் தொடர்ச்சியாக. இப்போ நீருங்கிறது வந்து ஏதோ இது ஒரு வாழ்வியல் பிரச்சனை. இன்றைக்கி ஆற்றுல தண்ணி இல்லைன்னா இன்றைக்கி பாருங்கள் ஆடி பெருக்க கூட வந்து எல்லாரில் உங்கள் முல்லைப்பெரியாறு இது வந்து காவேரி திறந்தால் மட்டும்தான். இங்கே தமிழகத்தில் எல்லா ஆற்றுலேயுமே தண்ணி. இப்போ ஆற்றுல ஆடிப்பெருக்கு, இந்த ஆடிப்பெருக்கு வருது. இந்த ஆடிப்பெருக்குன்றதே மிகப்பெரிய கோலாகண்டமாக கொண்ட ஒரு மரபு இருக்குங்க. அந்த மரபையே இன்றைக்கி ஆற்று பூரா சாக்கடையாகி போய் கிடக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாக்கடையாக இருக்குது. அதனால் விஜய் பெருசாக பேசி கொண்டு வரல. மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை முழுமையாக உள்பட்டு அதை செயல்படுத்தல் கொண்டு வர்றது தான் விஜயோட எண்ணம். இதுதான் தமிழகத்துலேயும் நடக்கும். இவர் பெரிய போராடி கொண்டு வர்றதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. அதனால தான் குஷியானதை கேட்டோன்னு அவர் ஓடுறாரு. அவர் முதலாளி என்ன சொல்வாரோ, விஜய் வந்து குஷியாந்துக்கு முதலாளி, விஜய்க்கு வந்து அமித்ஷா போன்றவர்கள் முதலாளி. இப்படி முதலாளித்துவம் தான் நடக்குதே தவிர இவர்கள் ஏதோ போராடி கொண்டு வருவார்கள் என்பதெல்லாம் சாத்தியமே கிடையாது. தமிழகத்தில் வாய்ப்பே கிடையாது. அதாவது மேகதாது அணை என்பது தொடர்ந்து கர்நாடகம் வந்து தமிழகத்தை வஞ்சிக்கின்ற வகையாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்டு பயந்த மற்ற மாநிலங்கள்லாம் இன்றைக்கு துணிச்சலாக தமிழகத்தை பேசக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இன்றைய ஆளக்கூடிய விஜய் ஜோசப் என்கின்றவர் ஒரு ஆளுமை இல்லாத முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் திராவிட கழகம் ஒரு 100 ஆண்டு பரம்பரை என்பதனால் திராவிட கழகத்தினுடைய கடந்த கால முதலமைச்சரை கண்டு
இந்த மற்ற மாநில முதல்வர்களெல்லாம் பயந்தார்கள். இவர்கள் கோரிக்கை வைத்தவுடனே அதை நிறைவேற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து மேகதாது அணையை துணிச்சலாக நாங்கள் கட்டுவோம் என்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுக்குதுன்னா தமிழ் மாநிலத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு ஆளக்கூடிய விஜய் மீது அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாத சூழலாக தான் காட்டுகிறது. இப்படி கடந்த ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணி 2 மாதம் ஆகியும் கூட இன்றைக்கும் கர்நாடகா திறக்க மறுக்குது என்று சொன்னால், அப்போ தமிழகத்தில் ஆளக்கூடிய இந்த அரசை கண்டு கர்நாடக அரசுக்கு பயம் இல்லை. இதே ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் இன்றைக்கி தஞ்சை மாவட்டம், டெல்டா மாவட்டம் நல்லா விளையிற நேரம், விவசாயத்துக்கு இன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்க நேரம் இந்த நேரம். ஆனால் அந்த காடுகள் பூரா இன்றைக்கி காஞ்சி கிடக்கிறது. நான் நேற்றைக்கு தான் தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன். அந்த ஆறுகள் எல்லாம் வறண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் தண்ணி இல்லாமல் ஒரே பாலைவனமாக இன்றைக்கு தஞ்சை மாவட்டம், டெல்டா மாவட்டம் இன்றைக்கு பாலைவனமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு கொடுமை எந்த சூழ்நிலையும் நடந்தது கிடையாது. கர்நாடகம் தொடர்ந்து தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுப்பது வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுத்து ஆக வேண்டும் என்று தீர்ப்பு கூறிய பிறகு கூட இன்றைக்கு அந்த தீர்ப்பை மதிக்காமல் இன்றைக்கு கர்நாடகம் பேசி கொண்டு இருக்கிறது. இன்றைய சூழலில் இதே நேரத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருந்திருந்தால் நேரம் தனி திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு விஜய் ஜோசப் இருப்பதனால கர்நாடக அரசு அவரை கண்டே பயம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய இந்த விஜய் ஜோசப் என்பவர், நான் கர்நாடகத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றேன், காவேரிக்காக யாரையும் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் இவர் மிகப்பெரிய கோழை. ஏன் என்று சொன்னால் இன்றைக்கி கர்நாடகம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று தான் விஜய் ஜோசப் சொல்லணும். ஒரு நேரடியாக இன்றவரையும் தமிழக வரலாற்றிலே எந்த முதலமைச்சரும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று கர்நாடகத்தில் போய் கேட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி விஜய் ஜோசப் போய் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இது மிகப்பெரிய தமிழக தனிக்குழுவு. அவர் தனிப்பட்ட ஒரு முதல்வர் அல்ல, ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர். இப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தில் போய் தண்ணீர் கேட்பது அது கிஞ்சுவது போன்று தமிழர்கள் சுயமரியாதை உள்ள மக்கள், அப்பேடைய சுயமரியாதை உள்ள மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் கர்நாடகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவது அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. மேகதாது அணை என்பது முற்றிலுமாக கட்டக்கூடாத ஒன்று. இதை உடனடியாக காவேரி மேலாண்மை ஆணையம், உச்சநீதிமன்றம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அப்படி மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடகம் முயற்சி செய்தால் தமிழ்நாடு பாலைவனமாக ஆகும் என்பதை இந்த இடத்துல சொல்லி, இன்றைக்கு அந்த கர்நாடக அரசு அனைத்து அமைச்சர்கள், முதல்வர்கள் அனைவரையும் தமிழக மக்களின் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இப்போ மேகதாது பிரச்சனை ஒரு பெரிய அளவு பேசுகிறாங்க. எம்ஜிஆர் கோணியில் அவரோட பேச்சுவார்த்தை போகிறது சரியா? இப்போ நடுவர்மன்றம் தேர்தல் நடுவர்மன்றம் வந்துருச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த டிராப்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒன்றிய அரசு. இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை போன்று இல்லை, இது அவங்களுடைய தாவேகாவுடைய நடவடிக்கை வந்து அவங்களுக்கு இந்த அரசியல் அனுபவம் இல்லாதன்றது அந்த மேகதாது பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு தீர்ப்பாயம் வந்துட்டு நம்மளுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் மீறி போய் இவங்க பேச்சுவார்த்தை பண்ணுறதுன்றது அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுது. அவங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி 15 நாளைக்கு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காவேரி தீர்ப்பாயம் வந்து நம்மளுக்கு உத்தரவு போட்டு இப்போ அவங்க தண்ணி கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் போய் அவர் பேசுகிறதுன்றது வந்து இந்த அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு செயல்ன்றதை வந்து நல்லா நம்மளுக்கு எல்லா மக்களும் உணர்கிறாங்க. ஆமாம், இது வந்து ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது. இது வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவிரி இதில் வந்துட்டு தண்ணியே இல்லை. எல்லா மக்களுக்குமே இன்றைக்கி வந்து 2 நேரம் கொடுத்த தண்ணி, அரை மணி நேரம் காலையிலையும் சாயந்தரம் கொடுத்த தண்ணி வந்து இன்றைக்கி சாயந்தரம் கொடுக்குறத நிப்பாட்டி காலையில் அரை மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. அந்த தண்ணியுமே பார்த்தீங்க அப்படின்னா கலங்கலாக வருது. அந்த காவிரி ஆறு பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே வறண்டு போய் கிடக்கு. இப்படி இருக்க சூழ்நிலைமையில் தீர்ப்பாய உத்தரவை நீங்கள் வந்து வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம போராடுறதை விட்டுவிட்டு நேராக போய் அவர் சிவகுமார் நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக இருக்கார் அவருடைய ஸ்டேட்டுக்கு. இப்போ நம்ம எதுக்கு நம்ம வலியக்க போய் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை விட்டுக்கிட்டு போய் இன்றைக்கி உட்கார்ற சூழ்நிலைமை தான் இந்த நம்மளுடைய முதல்வருடைய சூழ்நிலைமை இருக்குது. இதுதான் உள்ள சூழ்நிலைமை. ரொம்ப அனுபவம் இல்லாதனால இவங்களுடைய செயல்பாடுகள்னால இன்றைக்கி தமிழக மக்கள் தான் எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை, நிஜமான உண்மை. நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு எல்லாமே
காவேரி ஆணையம் கொடுத்த தீர்ப்பை வந்து கர்நாடக அரசு வந்து அமுல்படுத்தணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதற்கு இவங்க தாவேகா ஆட்சியானது அதற்கு ஒரு வலுவான ஒரு இதை எடுத்து நம்மளுடைய அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் வந்து கூட்டி அதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறப்ப தான் அது வந்து மேலே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அழுத்தம் கொடுப்பாங்க. பிரதமரை வந்து எல்லாரும் அனைத்து கட்சியும் சேர்ந்து போய் பிரதமரை போய் சந்தித்து வலியுறுத்துறது தான் சரியானதை தவிர, நான் தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறவரை போயிட்டு ஒரு நம்மளுடைய சிஎம் போய் அசால்ட்டாக போய் சந்திக்கிறன்றது ரொம்ப ஒரு சர்வசாதாரணமாக இருக்குது. அவருக்கு அந்த சிஎம்க்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதை ஒருவேளை தெரியாமல் இருக்கா என்னன்றதே ஒன்றுமே புரியலை. இது இன்னொரு பக்கம் நீர்வளத்துறை அமைச்சர் குறித்து கேள்வி வைக்கும்போது பதிலே சொல்லாமல் இல்லை, அவருக்கும் நீர்வளத்துறை அமைச்சருக்கும் இதே தான் பொருந்தும். ஏன்னா அவங்களும் இது வரைக்கும் அரசியல் அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ பலதரப்பட்ட அரசு உடைய இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியலை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் இருக்கும். சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து அவர் என்ன சொன்னார், நான் சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இவங்க கீர்த்தியா பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு அமைச்சர் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒரு இதை கேட்குறப்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் பார்த்துக்குருவார் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கு உண்டான பதில்கள் கிடையாது. அது கீழே இருந்து மேலே சிஎம் வரைக்கும் இதே நிலைப்பாடு தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பதவியோடைய அருமை வந்து தெரியலை. இதெல்லாம் வந்து இது மக்களுக்கான இமிடியேட்டாக எடுக்கக்கூடிய பிரச்சனை. இல்லைன்னா திருச்சி மக்கள் பூராமே வந்து இன்றைக்கி வாழ்வாதாரம் இழந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து சோறு போடக்கூடிய அந்த தஞ்சை மாவட்டம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நீர் கிடைக்கல அப்படின்னாக்கா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. இதுதான் உள்ள சூழ்நிலைமையாக இருக்குது. அதனால் அனைத்து கட்சியுடைய கூட்டத்தை கூட்டி எல்லா கட்சியுடைய தலைவர்களும் போய் பிரதமரை போய் இமிடியேட்டாக போய் வலியுறுத்தணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, எஸ்டிபிஐ கட்சியினுடைய கோரிக்கை. நான் எஸ்டிபிஐ கட்சியிலேருந்து மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர். மேகதாதை பொறுத்தளவில் சிஎம்ஏ அங்கே போய் பேசுகிறது எம்ஜிஆர் பாணியில் சொல்கிறார் அப்படின்னு ஒரு கிட்டா அவங்க சொல்கிறாங்க. அவர் எம்ஜிஆர் பாணியில் இருக்கட்டும், சினிமா பாணியாக இருக்கட்டும், எந்த பாணியிலாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஒரு 35 ஆண்டு கால வரலாற்று சிறப்புக்க போராட்டங்களை நடத்தி வந்து இந்த நதிநீதி பிரச்சனைகளை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம உரிமைகளை வென்றெடுக்கலை. அதன் ஒரு பகுதியை வந்து அது கர்நாடகத்தை காவு கொடுக்காமல் இந்த தக்க வச்சதில் இந்த திமுக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்த முதல்வரிடம் நாங்கள் எல்லோரும் வேண்டுவதும், தமிழ்நாட்டு இந்த 8 கோடி மக்கள் வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த உரிமையை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நீங்கள் இந்த சினிமா தினத்தில் உங்கள் ரசிகரோட ரீல்ஸ் தன்மையால் நீங்கள் போய் இந்த ஹீரோயிசம் காட்டுறதுனால இது போன்றதெல்லாம் எந்த மாற்றங்கள் நடக்காது. உண்மையிலேயே எதிர்க்கட்சிகளை அனைவரையும் தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் கூட்டி சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி உடனடியாக வந்து எதிர்வினையாற்றணும். இதைத்தான் வந்து தமிழ்நாடு எதிர்பார்க்குது. தமிழ்நாட்டில் உள்ள இயக்கங்களும் இங்கே உள்ள மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் போராடுறோம், அதுதான் எதிர்பார்க்குறோம் ஒழிய நீங்கள் போய் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு ரயிலில் போய் பயணம் செஞ்சு ரீல்ஸ் போடுறதுனால எந்த ஒரு வளர்ச்சியும் தமிழ்நாட்டுக்கு சாத்தியப்படாது. கடந்த சில நாட்களாகவே நீங்கள் வந்து 3 மாதத்துக்குள் எங்களால் வந்து 10க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை, மாநில பிரச்சனைகளை மத்திய ஒன்றிய அரசிடம் காவு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கான பட்டியலை கூட நாங்கள் வெளியிட தயார், எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல தயார். நாங்கள் மறுபடியும் உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். குறைந்தபட்சம் திமுக அதிமுக கட்டி காத்த இந்த மாண்பையும் இந்த உரிமைக்கான போரையும் நீங்கள் தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் தாவேகாவிடமும் அதனிடம் இருக்கும் ரசிகர்களாக இருக்கிறீர்கள். குறைந்தபட்ச நீங்கள் வந்து அரசு சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற உரிமையோடு நீங்கள் அதற்கான களத்தில் செயல்பட வேண்டும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் வந்து நேற்று புஷி ஆனந்திட்ட இது போன்ற ஒரு மைக்கு நீட்டப்பட கள்ள மௌனத்தோடு ஓடுறாரு. இது வந்து மக்கள் நீங்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற வச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கின இந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற வரலாற்று துரோகம். மக்கள் உங்களை வந்து எந்த நம்பிக்கையில் தேர்ந்தெடுத்தார்களோ தெரியவில்லை, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். இனி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு நிகழ்வும் உங்களிடம் தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி வந்து கள்ள மௌனமாகவும் பதில் சொல்லாமல் ஓடி ஒளிவது என்பது வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு அரசிடமும் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் நம்ம சந்திக்காத ஒரு அவலம். அது இந்த தாவேகா அரசு வந்து உடனடியாக அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களிடம் கோரிக்கையாக வைக்கிறோம். பல்வேறு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஏன்னா இப்போ புஷி ஆனந்த் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் போகிறார் நீர்வளத்துறை அவங்க எப்படி பாருங்க சிஎம் இதுவரை வாய்தான். மேகதாது பிரச்சனை என்பது காவேரி பிரச்சனை தான். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த
மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 5 ஆண்டுகளிலுமே சிறப்பான முறையில் தண்ணீரை வாங்கி கொடுத்து விவசாயிகளுக்கு கரெக்டான சரியான நேர காலகட்டத்தில் தண்ணீரை வரவழைச்சு விவசாயிகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கே இதே அந்த அணையை மறித்து காவிரி நீரை மறித்து அங்கே மேகதாது அணை கட்ட போகிறேன்னு சொல்லுகிற கர்நாடக அரசுக்கு ஆதரவாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஜய் அங்கே போகிறேன்றாரு. அங்கே போனால் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சாதகமாக ஒரு சில பின்னடைவான விஷயங்களை எடுத்து பேசி எங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கணும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாட போகிறாங்க. இவர் ஆமாஞ்சாமின்னு சொல்லிட்டு வர போகிறாரு. விவசாயிகளுக்கு அவர் பட்டை நாமம் போட போகிறாரு. அதை அங்கே போய் செய்ய போகிறாரு. அதை நம்ம அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. புஷியானந்த் வந்து அவரே சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதிலே சொல்லாத அவருக்கு எதுவுமே தெரியாதுல்ல. தெரிஞ்சாதானே சம்மந்தமாக பதில் சொல்ல போகிறாரு. புஷியானந்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா பதில் சொல்லியிருப்பார். அவருக்கு தெரியல. இப்போ அவங்க பூராமே இது சம்பந்தமான நிபுணர்கள் கிடையாது. சாதாரணமாக அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிருந்த ஒரு சாதாரண அரசியல்வாதி, அவ்வளோதான். எம்ஜிஆர் பாணியில் விஜய் வந்து அணுக போகிறார் அப்படின்னு அவங்க கெட்டா சொல்கிறாங்களே. எம்ஜிஆர் பாணியில் அணுக போகிறாருன்னா ஏற்கனவே இங்கே அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எம்ஜிஆர் எப்படி நிறைவேற்றினார், ஸ்டாலின் எப்படி நிறைவேற்றினார், நான் வந்த உடனேயே கையெழுத்து போட்ட உடனேயே அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார். அதில் இந்த பஸ்ஸு பெண்களுக்கான தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து பயணம்னு சொன்னார். நிறைவேற்றினாரா? எதுவுமே கிடையாது. அந்த முதல் கையெழுத்தினார். 6 மாதம் ஆச்சு, இன்னுமா முதல் கையெழுத்தை போட்டுக்கிட்டே இருக்காரு. கூட என்னன்னாக்கா மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்கள் ஏமாற முடியாது, ரசிகர்களை ஏமாற்றுவதற்கு விஜய், புஷி ஆனந்த் போன்ற நபர்கள் இருக்காங்க. அவ்வளோதானே தவிர அவங்களால தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துலேயுமே பின்னடைவை சந்திச்சுட்டு வரக்கூடிய தமிழ்நாடை இந்த ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடை மீட்க முடியும். எல்லாத்துலேயுமே முன்னிலையாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் வளத்துலையும் சரி மற்ற எல்லாத்துலேயுமே இன்னைக்கு பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. இதிலேருந்து மாற்று கருத்தாக நன்மை செய்யணும்னாக்கா மறுபடியும் திமுக அரசு வந்தால் மட்டும்தான் சாத்தியப்படும்.